எனக்கு ஒரு நீட் அஸ்பிரண்ட் கால் பண்ணியிருந்தான். அவன் வேற யாரும் உங்களை மாதிரியே மார்க் ஜெயிலே உட்காந்துக்கிட்டு அதை விட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு அஸ்பிரண்ட் தான். நீட் 2024க்கு முன்னாடி நான் முதல் தடவை அந்த பையனை பார்த்தப்ப அவன் என்கிட்ட சொன்னான், நான் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் வாரம் என்ன நடத்துகிறாங்களோ வீக்லி வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நான் 500+ தானே என்னால் வாங்க முடியுது, எனக்கு இன்னும் 600 650+ அப்படிங்கிற அந்த மார்க் வந்து பார்த்தோன்னா வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். ஸோ அவனை வந்து பார்த்தோன்னா நான் மோட்டிவேட் பண்ணி சில ஐடியாஸு டிப்ஸு எல்லாம் கொடுத்து அவனை அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கப்புறம் அவன் எனக்கு இன்னைக்கு கால் பண்ணியிருந்தான். அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஃபோன் பண்ணியிருந்தான், பேசிக்கிட்டு இருக்க அப்போவே, அண்ணா நான் நீட் 2024லன்னா அப்போவே கால் கட் ஆயிடுச்சு. சரி நான் திரும்ப அவனுக்கு கால் பண்ணுறேன். சரிண்ணா சொன்னேன், ரொம்ப சாரிண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணா. அப்படி பதறான், அவ்வளோ ஒரு பதட்டம், ஃபியர். முதல் தடவை நான் ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட இருந்து இப்படி வந்து பார்த்தோன்னா பார்க்குறேன். எல்லாருக்குமே ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும். நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எனக்கும் பயம் இருந்துச்சு, உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இருக்கும், ஒரு இயல்பானது தான். ஆனால் இவங்கிட்ட நான் பார்த்த அந்த பயம் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. நம்ம எல்லார்கிட்டையும் ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பயம் வரப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஆல் இஸ் வெல். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வேர்டு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் நான் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டேன், ஜெயிச்சிரோட ஹக்கீம் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட், ஒரு மோட்டிவேஷனல் திங்கை நீங்கள் உருவாக்கணும். அதை உருவாக்கி உங்களோட ஃபியரை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட முன்னாள் கேப்டன் நம்ம தலை டோனி சொன்னது, focus on the process, not on the results. Process is more important than results. Process is more important than the result. நம்மளோட process நம்ம விரும்பி வந்து பார்த்தனா பண்ணணும். நம்ம ரிசல்ட்ஸ் நினைச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபியர் வரதான் செய்யும். ஸோ ஃபியரை வந்து பார்த்தா நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா உங்கள் ரிசல்ட்ஸை மறந்துட்டு உங்களோட ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபியரை ஓவர் கம் பண்ணாததுனாலையும் தான் எனக்கு கால் பண்ண அந்த நீட் அஸ்பிரண்ட்னால நீட் 2024ல் 300 கூட டச் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ இந்த பையன் இன்னொரு ரிப்பீட் பண்ணுறான். இன்ஃபேக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இன்னொரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி. அவன் சொன்னது, அண்ணா எனக்கு டெய்லி அவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க, அன்னன்னைக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்தந்த சப்ஜெக்ட் என்னால் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்தா 39 கொஸ்டின்ஸ் என்னால் கரெக்டாக சால்வ் பண்ண முடியுது. ஆனால் அதுவே ஒரு மார்க் டெஸ்ட்னு வைக்கிறப்ப எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து வைக்கிறப்ப என்னால் மார்க் எடுக்க முடியலை. எப்படின்னா என்னோடய ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது? இதான் அவன் கேட்ட கேள்வி. அவனுக்கு வந்து இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. அவனோட பிரச்சனையே ஏன் எனக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து வைக்கிறப்ப மார்க் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான். உங்களுக்கும் இதே தான். ஏன் வந்து மார்க்ஸ் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது? மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா ஒரே வழி தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது. நீங்கள் எரர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். எரர் அனாலிசிஸ்னால் என்னன்னு சொல்லி முதல் தெரிஞ்சுக்கணும். ஸோ எரர் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நான் டீட்டெயிலாக எரர் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தோன்னா டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதில் நான் என்ன மிஸ்டேக் விட்டேன், கான்செப்ட்டில் தப்பா, இல்லை நான் சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா, இல்லை எனக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து பார்த்தோன்னா மிஸ்டேக் இருக்கா, என்னோட கான்செப்டே சரியில்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணாத வரைக்கும், அதை கான்சியஸாக ஏன் நீங்கள் தப்பு விட்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்கள் திருப்பி எக்ஸாமில் போய் அந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. இந்த பையனுக்கும் நான் இதை தான் வந்து பார்த்தோன்னா அட்வைஸ் பண்ணேன். எரர் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவனுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கும் இந்த பையனை மாதிரி என்கிட்ட பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீட் 2025க்கு 5 month இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷன், உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக நானும் நீட் ப்ரிப்பும் ஜாயின் பண்ணி இப்போ டார்கெட் 2.0 அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களோட டார்கெட்ஸ், டெய்லி டார்கெட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன். டெய்லி நீங்கள் எவ்வளோ MCQ சால்வ் பண்ணுறீங்கிறத உங்களோட லீடர் போர்டில் போய் நான் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன். இது இல்லாமல் டெய்லி உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனை நான் கொடுத்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ட்ரபிள்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது படிக்கிறப்ப அப்படின்னா உடனே என்கிட்ட வந்து பார்த்தோன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்க முடியும். அண்ட் அதை நான் உடனே உங்களுக்கு சால்வ் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா லைவாக என்ன நீங்கள் டேரெக்டாக கூகுள் மீட்டில் பார்த்து உங்களோட ட்ரபிள்ஸ் என்ன அப்படிங்கிறது நேரடியாக என்கிட்ட வந்து பார்த்தோன்னா சொல்லி அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வாங்கிக்கிற வந்து பார்த்தோன்னா முடியும். இது இல்லாமல் நான் என்னோட நீட் யூஜி டைமில் ப்ரிப்பேர் பண்ணப்பையும் சரி, MBBSும் சரி, இப்போ போஸ்ட் MBBS என்னோட நீட் PG ப்ரிப்பரேஷன்லையும் சரி, நிறைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் நான் எப்படி வந்து பார்த்தோன்னா படித்தேன், எப்படி நான் வந்து ஆக்டிவாக ரீகால் வந்து பார்த்தோன்னா பண்ணுவேன், நான் எப்படி ஒரு MCQ வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணி வந்து பார்த்தோன்னா படிப்பேன், 2 hour ஸ்டடி ரூல்னா என்ன, 2 minute ஸ்டடி ரூல்னா என்ன, எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது உங்களை மோட்டிவேட்டடாகவும் வந்து பார்த்தோன்னா வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் உங்களை வந்து பார்த்தோன்னா இருக்கும், புது ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரோடையும் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா படிப்பீங்க. உங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் ஆகும். இது இல்லாமல் இந்த டார்கெட் 2.0 பேட்ச்ல இப்போ நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு DPPs
இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் டெய்லி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க, என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறீங்களோ அதை மட்டும் சூஸ் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா MCQs டெய்லி சால்வ் பண்ண முடியும். இது இல்லாமல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்யூஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது இல்லாமல் ஃபிளாஷ் கார்ட்ஸ், புக் மார்க்ஸ் அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாமே அஃபோர்டபுள் ஒரே சப்ஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஃபில் பண்ணுங்கள். நீட் ப்ரெப் டீமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஏன் நான் இவ்வளோ நாளாக உங்ககிட்ட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். என்ன தான் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப தப்பு வந்துக்கிட்டே இருக்கு ப்ரோ, எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் ஃபாலோ பண்ணதை உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து தியரி வந்து பார்த்தோன்னா தெரியாத தியரி, மறந்து போன தியரி மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ரிவைஸ் பண்ணணும். ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோன்னா ரிவைஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபிசிக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்லான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் காஸ்லா ரிவைஸ் பண்ணுறப்ப காஸ்லாலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். ஸோ 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப காஸ்லா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும், இப்படி தான் நான் அப்ரோச் பண்ணணும், இதான் என்னோட ஆன்சர், இப்படி தான் வரும் அப்படிங்கிற அந்த ரோட் மேப் மட்டும் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரோட் மேப் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்லாலேருந்து அதுலேருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் முத நாளே ரிவைஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க அந்த ரோட் மேப்பை, அதனால டக்குன்னு நீங்கள் அதை பிடிச்சி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஏரியா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே தியரி ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்தையும் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற அந்த ரோட் மேப்பை ரிவைஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்டாக இருந்தப்ப நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா எம்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த எம்சிக்குனா இப்படி தான், இந்த எம்சிக்குனா இப்படி தான்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த டிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா அச்சீவ் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.